ஸோ நேரம் வந்து யாருடையதுங்க? நேரம், காலம் எல்லாம். அல் குர்ஆன் என்ன சொல்லுது? நவீன அறிவியல் என்ன சொல்லுது? மேலும் மனுஷன் வந்து எந்த இடத்துல தவறு விடுறான்? இந்த நேரம் விஷயத்துல சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோங்க. அதாவது நேரம், காலம். நாம் பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறோம். ஆனா அல் குர்ஆன் இந்த எண்ணத்தையே சவால் விடுகிறது என்று சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், "உங்கள் கணக்குல ஒரு நாள் என்பது வந்து உங்கள் இறைவனிடத்தில் 1000 ஆண்டுகளுக்கு சமம்" சொல்றான். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 47வது ஆயத். ஒரு நாள் வந்து 50,000 ஆண்டுகளுக்கு சமம் என்று சூரத்துல் மஆரிஜ்ல சொல்றான். 70வது அத்தியாயம் 4வது வசனம். அந்த சூரத்துல் ஹஜ் நம்ம பார்க்கலாம். "வயஸ்தஜிலூனக பில் அதாபி வலை யுக்லிஃப அல்லாஹு வஅதஹு வஇன்ன யௌமன் ஐந்த ரப்பிக கல்ஃபி சனத்தின் மிம்மா தஊதுன்" என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் மஆரிஜுடைய 4வது ஆயத் பார்க்கலாம். "தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனத்தின்" என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹஜ்ஜுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபபுல் நுசூல் வந்து அ கா காஃபிர்கள் தண்டனை எப்போ வரும், எப்போ வரும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அவசரப்படுத்துனாங்க. அதற்கு அல்லாஹ் என்ன சொல்றான், "உங்களுடைய டைம் ஸ்கேல் வேற, என்னுடைய விதி என்பது வேற" என்று பதில் சொல்றான். சூரத்துல் மாரிஜ்ல பார்க்கலாம். அது எந்த கான்டெக்ஸ்ட்ல இறங்குச்சுன்னா, இது கியாமத் நாள் அல்லது மலக்குகளுடைய உயர்வு இருக்கு இல்லைங்களா? அசென்ஷன் சொல்லுவாங்க. அதை பற்றிய கிராண்டியரான ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். இது எல்லாமே ஒரு சாதாரண வாக்கியம் இல்லங்க. இது ஒரு வேர்ல்ட் வியூவோட ஷிஃப்ட் என்று சொல்லலாம். மனுஷன் எப்படி யோசிக்கிறான்னா, எல்லாம் உடனே நடக்கணும், நியாயம் உடனே கிடைக்கணும், தண்டனை உடனே வரணும். ஆனா அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுக்கிறான்னா, நீங்கள் அளக்கக்கூடிய நேரம் வந்து என் அளவுகோல் கிடையாது என்றான். ஸோ நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இன்று விண்வெளி அறிவியல், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் நேரம் வேறுபடும் என்று சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் வேகம் ஆகட்டும், ஸ்பீட் ஆகட்டும், ஈர்ப்பு விசை, கிராவிட்டி ஆகட்டும், சுற்றுப்பாதை, ஆர்பிட் ஆகட்டும், இவை வந்து நேரத்தை மாற்றும். இதை தான் டைம் ரிலேட்டிவிட்டி என்று சொல்றாங்க சயின்டிஸ்ட். அதாவது நேரம் நிரந்தரமானது கிடையாது. அது சூழ்நிலைக்கேற்ப மாறும் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ குரான் ஏற்கனவே நமக்கு என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லன்னு சொல்லுது இல்லைங்களா? ஸோ முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, நாம் ஒரு தவறு செஞ்சிடக்கூடாது. என்னன்னா, குரான் வந்து ஐன்ஸ்டீன் தியரிய தான் நேரடியா சொல்லுதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது தவறானது. குரான் மனிதனுடைய குறுகிய எண்ணத்தை உடைக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குரான் வந்து ஒரு அறிவியல் புத்தகம் இல்லங்க. ஒரு சயன்ஸ் புக் கிடையாது. அது ஒரு கைடன்ஸ்க்கான புக். நேர்வழி காட்டக்கூடிய ஒரு கிதாப் அது. ஆனா அது மனிதனை ஆழமாக சிந்திக்க வைக்குது. படைப்புடைய கட்டங்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? குரான் வந்து படைப்பை ஒவ்வொரு கட்டமாக சொல்லுது. வானம், பூமியும் ஒரே அமைப்பாக இருந்துச்சு. பின்னர் அது பிரிக்கப்பட்டுச்சு. பின்னர் பூமி வாழ்க்கைக்கு தயாராக்கப்பட்டுச்சு. சில ஆய்வாளர்கள் இதை வந்து ஃபார்மேட்டிவ் சைக்கிள்ஸ் என்று சொல்றாங்க. ஆனால் முக்கியத்துவம் என்னன்னா, இதன் சரியான கால அளவு நமக்கு தெரியாது. பலர் சொல்லக்கூடியது யூகங்கள் மட்டும் தான். கன்ஜெக்ஷர் தான். ஸோ நவீன உலகத்துக்கான பெரிய பாடம் என்னன்னா, இன்று மனிதன் எந்த பிரச்சனையில இருக்கிறான்? அவசரம், அவசரம், அவசரம். இம்பேஷன்ட்டா இருக்கிறான். உடனடி விளைவு வேண்டும் என்ற மனநிலையில இருக்கிறான். இப்போவே வேணும் எனக்கு என்ற அழுத்தத்தை அவன் கொடுக்கிறான். ஸோ குரான் என்ன கற்றுக் கொடுக்குது? கால இடைவெளியை கற்றுக் கொடுக்குது. ஏன்னா, அதுல ஒரு ஞானம் இருக்கு. ஏன்னா, அல்லாஹ்வுடைய திட்டம் வேற, நம்மளுடைய திட்டம் வேற. அல்லாஹ்வுடைய நேரம், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நேரம் வேற, நம்மளுடைய நேரம் என்பது வேற. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் துவா செய்றோம். பதில் தாமதம் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். உடனே மனிதன் என்ன செய்றான்? படபடத்து போயிடுறான். ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன் இவ்வளோ தாமதம் ஆகுது என்று கேட்கிறான். குரான் என்ன சொல்லுது? நீங்க தாமதம் என்று நினைப்பது அல்லாஹ்வின் சரியான நேரமாக இருக்கலாம். அல்லாஹ் சரியான நேரத்தை எதிர்பார்த்து இருக்கலாம் செய்யறதுக்கு. ஸோ நேரம் என்பது ஒரு படைப்பு. அதை உருவாக்கியவன் அல்லாஹ். அதனால அவன் தாமதிப்பது கிடையாது. அவன் தவறுவது கிடையாது. அவன் நேரம் எப்போது சரியானதோ அப்போது குடுப்பான் எல்லாருக்கும். எல்லாரும் நேரத்த நம்பி வாழ்றாங்க இல்லைங்களா? ஆனா ஒரு முஸ்லிம் நேரத்தை உருவாக்கிய அல்லாஹ்வை நம்பி வாழ வேண்டும். ஸோ உங்களுடைய ஒரு நாள் வந்து என்னிடத்துல 1000 ஆண்டுகள் சொல்றது, ஒரு நாள் வந்து 50,000 ஆண்டுகள் சொல்லுது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் பிசிக்ஸ் ஃபார்முலா கிடையாதுங்க. இது ஒரு அக்கீதாவுடைய கரெக்ஷன் என்று சொல்லலாம். நீ மனுஷன், எல்லைகளுக்கு உட்பட்டவன். லிமிட்டட் நீன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் வந்து எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவன். எந்த எல்லைகளும் அவனை கட்டுப்படுத்தாது. ஸோ இன்று மாடர்ன் சயன்ஸ் என்ன சொல்லுது? ஸ்பேஸ்ல வந்து டைம் வந்து ஸ்லோ ஆகும்ன்னு சொல்லுது. கிராவிட்டி அதிகமா இருந்தா டைம் வேற மாதிரி போகும் என்று சொல்லுது. இதைத்தான் வந்து டைம் ரிலேட்டிவிட்டி என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். குரான் வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன சொல்லுச்சுன்னு பாருங்க. டைம் இஸ் நாட் சேம் எவ்ரிவேர் சொல்லுது. ஆனால் நம்ம கவனமா இருக்கணும். என்ன சொல்லக்கூடாதுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி குரான் வந்து ஐன்ஸ்டீன் தியரிய தான் சொல்லுதுன்னு சொல்லக்கூடாது. அது தவறு. குரானுடைய ஆயத்தை வளைக்கிறதுக்கு சமம் அது. தவறான ஒரு குரான் வந்து டைம் இஸ் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியாலஜிய பிரேக் பண்ணுது. உடைக்கிறது.
எக்ஸாக்ட்டான கால அளவு நமக்கு தெரியாதுங்க. அது ஒரு கைப் மறைவான ஞானத்துல அல்லாஹ்விடம் உள்ளது. நம்ம படைப்புகள் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஏற்கனவே அல்லாஹ் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா படைச்சான்ற அந்த விஷயத்த நம்ம சொல்றோம். ஸோ அல்லாஹ்வுடைய குத்ரத் அந்த பவர், அந்த ஆற்றலை நாம் லிமிட் பண்ணக்கூடாது. சயன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா குரான் ஒருபோதும் சேஞ்ச் ஆவாது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் ஒண்ணு தான். நமக்கு மட்டும் தான் அது என்னது டிலே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸ்பீடுன்னு பார்க்குறோம். வருஷங்கள் கடந்துருச்சுன்னு பார்க்குறோம். நாம் அல்லாஹ்வுடைய விதியை வந்து அவசரப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் அவன் தான் நேரத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 2 ஆயத்தும் சயன்ஸ் தியரிய தாங்க சொல்லுது, கற்றுக் குடுக்குதுன்னு சொல்லுவாங்க. குரானே ஒரு சயன்ஸ் புக்காக மாத்தி வச்சுக்கிறாங்க. ஆனால் குரான் தௌஹீதுடைய புத்தகம். நேர்வழி காட்டக்கூடிய புத்தகம் மக்களுக்கு. ஏன்னா பலர் இன்று இருக்கக்கூடிய தவறான மன்ஹஜ், வழிகேடான ஒரு மன்ஹஜ் என்னன்னா, குரான ஒரு சயன்ஸ் புக்கா மாத்தி வச்சுக்கிறாங்க. குரான் எது சொன்னாலும் இது இந்த காலத்து சயன்ஸ் சொல்லுது, அந்த காலத்து சயன்ஸ் சொல்லுதுன்னு சொல்லி. சயன்ஸ் என்பது பெரும்பாலும் ஹைப்போதீசிஸ் தான். ஃபேக்ட் கிடையாதுங்க. ஸோ உண்மையான சயன்ஸ் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். சயன்ஸ் வந்து இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும். அல் குர்ஆன் ஒருபோதும் மாறாது. சயன்ஸ் தப்பா போகும் பல நேரங்கள்ல. ஆனா அல் குர்ஆன் ஒருபோதும் தப்பா போகாது. சில ஆயத்துகள் சயன்ஸ பத்தி பேசலாம். குர்ஆனுடைய சில ஆயத்துகள். ஆனா குர்ஆன் முழுவதுமாவே சயன்ஸ தான் பேசுது அப்படின்னு சொல்வது வந்து இந்த சயன்டிசம் ஆக்குறது. நவீன கால குழப்பங்கள்ல ஒண்ணு. ஸோ இந்த மேற்கண்ட 2 ஆயத்துகள் வந்து நமக்கு சயன்ஸ கத்துக் குடுக்கல. மாறாக ஒரு முக்கிய அக்கீதா மற்றும் நம்மளுடைய மனதை எப்படி திருத்த வேண்டும் என்று கற்றுக் குடுக்குது. சயன்ஸோட சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது இந்த ஆயத்துல. அத நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா இது சயன்ஸ தான் சொல்லுதுன்றது தான் தவறு. ஏன்னா அந்த ஆயத்துகளுடைய கோர் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து அப்சல்யூட் அல்ல என்று சொல்லுது. மனுஷன் என்ன நினைக்கிறான், ஒரு நாள் என்பது 24 மணி நேரம்னு நினைக்கிறான். ஆனா குரான் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய அளவுல அது 1000 ஆண்டாகவும் இருக்கலாம். 50,000 ஆண்டாகவும் இருக்கலாம்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஸோ நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை என்பத நம்ம இதில புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வந்து நேரங்காலத்துக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது. அவன் தான் நேரம் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவன். ஸோ நம்ம அவசரப்படக்கூடாது எல்லாத்துலயும். அல்லாஹ்வுடைய விதியில நிதானமாக இருக்கணும், பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய செயல், விதிகள் வந்து நமக்கு புரியாது பல நேரங்கள்ல. கல்வியுள்ளவர்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். முழுமையாக அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆகிரத்துடைய விஷயங்கள நம்ம லாஜிக்காலலாம் அளக்க முடியாதுங்க. அது ஒரு கம்ப்ளீட் டிஃபரண்டான ஒரு ரியலம் என்று சொல்லலாம். ஸோ டைம் வந்து யூனிஃபார்ம் இல்ல என்ற ஒரு பிரின்சிபல், ஒரு அழகான அடிப்படையை நம்முடைய குரான் ஆயத் சொல்லுதுங்க. ஸோ நவீன காலத்துல சயன்ஸ் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள எப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான்ல சொல்லிட்டாங்க. டைம் வந்து யூனிஃபார்ம் இல்லன்னு சொல்லி. ஆனா இப்ப தான் பல சயின்டிஸ்ட்கள் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான படிப்பினைகள் மேல இருக்கக்கூடிய ஆயத்த வச்சு நம்ம துவா செய்றோம். துவா நம்முடைய வாழ்க்கையுடைய முக்கிய பகுதியில. ஆனா துவா ஏன் லேட் ஆவுது? என்னுடைய துவா இன்னும் பதிலளிக்கப்படலன்னு சொல்லி ஒரு மனிதன் வந்து நினைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய டைமிங் வேற, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்பது வேற. அவன் தவறு செய்றான் பாரு, பாவம் செய்றான் பாரு. அவனுக்கு ஏன் உடனே தண்டனை கிடைக்கல? அப்படின்னு சொல்லி மனுஷன் நினைக்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துறான் என்றால், அதுல ஒரு ஹிக்மத் இருக்கும். அல்லாஹ் வந்து அதை புறக்கணிக்கல. அதுல ஒரு ஹிக்மத் இருக்கும். அத நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாது. மேலும் சபர், பொறுமை. இந்த ஆயத் வந்து பேசிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஷார்ட் டைம் திங்கராக இருக்கக்கூடாது. லாங் டெர்ம் பிளானராக இருக்கணும் ஒரு முஸ்லீம் என்பது சொல்லிக் குடுக்குது. ஸோ அல்லாஹ்வுடைய நேர கால அளவு வந்து மனிதனுடைய நேர கால அளவுக்கு ஒத்தது கிடையாது. அதனால அவன் தீர்ப்புகள்ல அவசரப்படக்கூடாது நம்ம. ஸோ இந்த ஆயத் வந்து சயன்ஸை பற்றி பேசுவதை விட, நம்முடைய மனதை நம்ம எப்படி கரெக்ட்டாக வச்சுக்கணும், நம்முடைய தாட்ஸ் எண்ணங்கள் எப்படி சரியாக வச்சுக்கணும் என்பத நமக்கு சொல்லிக் குடுக்குதுங்க. ஏன் லேட்டு என்று கேட்கக்கூடிய மனிதனுக்கு, நான் லேட் ஆக மாட்டேன் என்று அல்லாஹ் பதில் சொல்றான்.